ஹலோ ஹலோ டேய் லூசாடா நீ ஃபோன் பேசினா வண்டி ஓட்டுவியா? ஒரு அர்ஜென்ட்டான வேலையா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னடா அர்ஜென்ட் உனக்கு? மழை வரதுக்குள்ள மாடியில இருக்க துணி எடுக்க சொல்லி வீட்ல இருந்து தலைக்கு மேல பிரஷர். டேய் எதுக்குடாடி பேசுற? வெறி பேத்துறியாண்ணா? சார் நான் இயல்பாவே இப்படிதான் பேசுவேன், நான் ஒரு யூடியூபர். நீ யாரா வேணாரு? வண்டி இண்டிகேட்டர்லாம் வந்துச்சு, மரியாதை காசு கொடுத்துட்டு போ. சார் ரோடுனா விபத்து நடக்கத்தான் செய்யும், நாம தான் சுமூகமா பேசி தீக்கணும். டேய் பேசிலாம் தீக்க முடியாது, பசங்களை வர சொன்ன இங்கே உன்னை உரிச்சு தொங்க விட்டுருவானுங்க, மரியாதை காசு தர்றா. சார் வன்முறைய கையாளாதீங்க, இருங்க என் ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். சீக்கிரம் பாடுறா. என்னோட ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருங்கக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரீசெண்டா போட்ட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. டேய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா, சீக்கிரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அனுப்பி விடுறா டக்குன்னு. என்னோட ஜிபே பேலன்ஸ் 2.0. டேய் வெறி பேத்துறியாடா? நான் வேணா உங்களுக்கு ₹1 அனுப்புறேன், மிச்சம் ₹1 கேட்காதீங்க. ஏன்டா? ஏன்னா யாருமே என்ன ₹1 கூட இல்லாத பிச்சைக்கார பையன்னு இலக்காரமா பேசிடக்கூடாது. டேய் நான் உன்னை எங்கேயாச்சும் சாவ வச்சிருவேன்டா, யார்கிட்ட கேட்டு அனுப்பி விடுறா டக்குன்னு, நான் வேலைக்கு போகணும்டா, டைம் ஆகுதுடா. வேலைக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? நம்ம கிட்ட வீட்ல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. அந்த ஜாபை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் பிடிக்கணும் கமெண்ட்ல சிவப்பு கலர் ஆட் போடுங்க, பல்சர் பைக் பிடிக்கணும் பச்சை கலர் ஆட் போடுங்க. இல்ல இல்ல இது வேலை ஆகாது, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ வேணாம் சார் விட்டுருங்க. ஏய் இங்க வா. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நீ எதுக்கு தனியா நடமான்னுங்கிற? ஒரு வேலையா வந்துக்கிறேன். காலியா இருக்க இடத்துல வேலையா வந்துக்கிறேன்னா கப்பு சப்பா வந்த தண்ணி பாட்டிலே காணா, பேக்ல வச்சுக்கிறியா? அதெல்லாம் இல்ல, ஒரு ஒர்க்கா வந்தேன். வேலையா வந்தியா ஒர்க்கா வந்தியா? மாத்தி மாத்தி பேசணும்னா மண்டை சூடாயிரும் எனக்கு. ஏய் கம்முனுடா, பயந்துற போறான். தம்பி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு 300 ஃபைன் கட்டு போ. காசெல்லாம் இல்ல. டேய் மறுபடியும் மண்டை சூடாவுதுடா. டேய் மண்டை சூடானா காதை கட்சி துப்பி கழுத்தறுத்து போட்டுறா, காசு எடுறா. சத்தியமா காசு இல்ல மச்சான். அவன் இல்ல இல்லன்றானா, அவன்கிட்ட காசு இல்ல போலடா, விட்டுலாம்டா. இருடா தம்பி அவன் விட மாட்டான்ப்பா, அரணாக்கு ஏதாவது வெளியில போடுறியா, அதையாவது கைட்டி குத்துட்டு போ. மச்சான் இங்க வாயா, இவனுக்கு பின்னாடி மண்டை ஓடலாம் தெரியுதுடா. இது எதனா பிரிச்சு வித்துடலாமா? மச்சான் போயிடலாம்டா. நான் நீ காசு பார்க்காம வரதா இல்ல, நீ வேணா போ. மச்சான் நீ பாடுறா. பாடுறாவா? தம்பி உன்னை விடுறதா இல்ல, பேக் கைட்டு. என்னடா மூவ்மெண்டே இல்லாத முழுக்க மாதிரி நிக்கிற? காசுறா. ஹரிய வண்டியில பிரேக் எடுத்து இன்டர்வியூ போன வண்டி தெரியாடா, நேரம் ஆயிடுத்து. அம்பி வண்டி காத்தடிக்க மெக்கானிக் செட்ல விட்டுறான்டா, நாளைக்கு தான் தருவாங்க. என்ன ஒரு 2 அடி பின்னாடி மடக்கி இருக்க கூடாதா? ஏன்டா? வண்டி தெரியுதுடா. டேய் டேய் அது எங்க அப்பா வண்டிடா, அவரு வேலைக்கு எத்து போண்டா, நீ போடா. ஹரி நான் சொல்றது இதோ வர சார். ஐயோ இந்த மனுஷங்களுக்கு பொறுமையே இல்ல, டைம் எடுத்து வண்டி கூடுறா. நான் அம்பி நீ சரி ஒரு 3 செகண்ட் கண்ண மூட, நான் வண்டி எடுத்து தரேன். ஹரி கிருஷ்ணா. தம்பி படிச்சிருக்கியாப்பா? இந்த பார் நானே 1008 டென்ஷன். சரி நான் பச்சிரேன் பண்ணா, சொல்லு வேலை கொடுக்க போறியா? தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் கையில 1000 ரூபாய் கொடுங்க காசு ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னான். நானும் பையன் பார்க்க டீசெண்டா இருக்கானேன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா ஜிபேவும் பண்ணிட்டான். காசு மட்டும் அக்கௌண்ட்ல ஏற மாட்டேங்குது, என்னவா இருக்கும்? சரி போனை கொடுங்க, நான் பாக்குறேன். ஜிபே எத்தனை நாளா யூஸ் பண்ணுறீங்க? போன வாரம் தான் பையன் ஏத்தி குத்தான், அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுவேன். பாஸ்வேர்டு கூட 2345. அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? சொன்னப்பா 1234 தான் பாஸ்வேர்டு. எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பாத்தியா? எல்லாம் உஷாரா இருப்பேன்பா. ஐயோயோ உன்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுண்ணா. அது இருக்கட்டும், நீ காசு வருவிப்பா? 4 வாட்டி உட்காந்து எழுந்துருண்ணா. காசு வருமா? கக்கூஸ் தான் வரும். தம்பி என்னப்பா இப்பெல்லாம் பேசுற? அப்புறம்னா அவன் ஜிபேல உனக்கு காசுலாம் 1000 ரூபான்னு போட்டு மெசேஜ் அனுப்பிக்கிறான், அது கூட தேவை லூஸ் மாரி வந்து பேசினுக்கிறேன். என்னப்பா இப்படி ஏமாத்திட்டான், எதனா வழி சொல்லுப்பா. எங்க போனா? தம்பி என்னப்பா இப்பெல்லாம் வெறுப்பேத்துற? அப்ப என்ன படிச்சுக்கிறான்னு வெறுப்பேத்தினி, எனக்கு எப்படி இருக்கும்? தம்பி தெரியாம பேசிட்டப்பா, என்னப்பா பண்றது சொல்லுப்பா. சரிண்ணா போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடு. காசு கச்சிருமாப்பா? கிடையாது. ஏன்பா? ஏன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டே இல்ல. தம்பி 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 விளையாடாதப்பா, பையன் அடிப்பாப்பா. சரி ஒன்னா அலாதண்ணா, பார்க்க பாவமா இருக்கிற என் பையனுக்காக வச்சிருந்தா 1000 ரூபா. சரிந்தா வச்சுக்கோ, இதுக்கப்புறம் யார்ட்டையும் ஏமாறாத, இதுவே கட்சியா இருக்கட்டும்ண்ணா. ரொம்ப நன்றிப்பா. தம்பி குத்த காசுல சோட்டா பீம் போட்டோலாம் போட்டிருக்கேன். இவனுக்கு எதுக்குங்க 2000 ரூபா? ஏய் அவன் வாங்க மாட்டான்டி, சும்மா பேருக்குன்னு 2 வாட்டி கேட்பேன், அதுக்கப்புறம் நானே வந்துடுவேன். அவன் வாங்கினான்னு சிறப்பு கழட்டடி. சரி மாப்பிள்ள பார்த்து போயிட்டு வா. அப்புறம் என்ன மாப்பிள்ள செலவுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கோ. மாமா மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. ஏய் மாமா குத்த வாங்கிக்க மாட்டியா? சரிங்க மாமா சரிங்க மாமா. என்ன சொல்லணும்டா, ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாதுடா. அப்புறம் மாப்பிள்ள மாமா மாமாவுக்கு வேற கொஞ்சம் குடும்ப கஷ்டம். உங்க வயசுக்கு பார்க்காதது மாமா. சரி பாத்துக்கோங்க மாமா, நான் வரேன். இல்லை மாப்பிள்ள அத்தை வேற வீட்டு வாடகை கட்டணுன்றா, என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் நீ கட்டுருவோம் மாமா, எனக்கு தெரியும், நான் வரேன். ஆனா ஒண்ணும் மாப்பிள்ள
இதெல்லாம் கூட எனக்கு பெரிய கஷ்டமா தெரில. நான் சொல்ல வர்றது புரிஞ்சும் புரியாத மாதிரி நீ ஒன்று பண்ற தெரியுமா? அதான்டா எனக்கு புரியுது. அது இல்ல மாமா, இந்த 2000 ரூபா வச்சு தான் நான் பொழைக்கணும்னு ஏதாவது இருக்காண்ணா? போ போ.